ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக ராசிக்கு வருகிற மே 2024 நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரு பெயர்ச்சி வருகிற மே 1, 2024 நடக்க போகுது. குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே 14, 2025 வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். விருச்சிக ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவான் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா விதமான சுப காரியங்களும் வீட்டில் நடைபெறும். உங்களுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்ததா, கவலையே படாதீங்க. குரு பலன் வந்துடுச்சு. வீட்டில் ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்களா, இல்லை பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா, மே மாதத்தில் ஷோராக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுங்க. அப்படி பொண்ணோ பையனோ பார்க்கல, ஆனால் உங்களுக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சுன்னா வீட்டில் சொல்லுங்கள், மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்கள், இல்லைனா பொண்ணு பார்க்க சொல்லுங்கள். கல்யாண டைம் வந்துடுச்சுங்க. இந்த 1 இயரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான பீரியட் கல்யாணம் பண்ணுறதுக்கு. சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் அதிகரிக்குங்க. இவ்வளோ நாள் சொசைட்டி உங்களை என்னவா பார்த்தது, இனிமே மே 1க்கு அப்புறம் என்னவா பார்க்க போகுது அப்படின்றதுல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை இல்லாதவங்களும் வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேரிட் கப்புள்ஸ் இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். உங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்புளாக, எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரு கப்புளாக நீங்கள் இருப்பீங்க. திடீர்னு பெரிய மனுஷங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். அதனால் பயனடைவீங்க. அரசு வழியில் அனுகூலங்களும் உண்டாகும். அதாவது கவர்மெண்ட் டெண்டர்லாம் எடுப்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஏதாவது ஃபேவர் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு ஆதார் எடுக்கணுன்னா கூட நமக்கு கவர்மெண்ட்டோட ஃபேவர் வேணும். இன்றைக்கி போவோம், இல்லை இன்றைக்கி முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் சைட் ஃபேவர்ஸ் ஏதாவது கிடைக்கணும், இல்லை டெண்டர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. மனைவியால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும். கல்யாணமும் ஆகும். மனைவி வந்த நேரம், வீடு, வாகனம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அமையுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பிஸ்னஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். புதுசாக 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணணுமா, பண்ணுங்கள். புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னரை உள்ளே கொண்டு வரணுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்த்துக்கிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஏன்னா 7th ஹவுஸ் இண்டிகேட்ஸ் பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. பல வகையில் உங்களுக்கு லாபம் இருக்கும். 7வது இடத்துலேருந்து உங்கள் 11வது வீட்டை வேறு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து பல மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு புது புது ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் எம்பையரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, இது எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை கீழ் நோக்கி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்கங்க. சொந்தங்களும் கூடி வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நிறையா செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் உங்களுக்கு நிறையா செய்வாங்க. வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நிறையா நடக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அன்பை பரிமாறிக்கிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுங்க. புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுங்க. கல்யாணம் ஆகிறது தான் நான் அப்படி சொன்னேன். கல்யாணம் ஆனாலே பொண்ணு மட்டும் இல்லாமல் பொண்ணு சைடு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு புதுசாக தானே வருவாங்க. ஸோ புதிய உறவுகள் உங்களை தேடி வருங்க. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு ஜாக்பாட் தான். 7வது இடத்துலேருந்து அவர் உங்கள் 11வது இடம், ராசி மற்றும் 3வது இடத்த பார்ப்பார். 11வது இடத்த பார்க்கறனால தொழில் வேலையில் பல மடங்கு லாபங்கள் வரும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஏன்னா 11வது இடங்கிறது அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதுதான் 11வது இடம். அந்த மாதிரி உங்கள் ராசியும் பார்க்குறாரு. உங்களோட பர்சனல் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய டைம் தான் இது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. அதேமாதிரி உங்கள் 3வது இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் தைரியம், வீரியம் அதிகரிக்கும். உங்கள் இளைய சகோதரர், சகோதரிகள், அதாவது யங்கர் பிரதர், சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.
இது வரைக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனை, கோர்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அவங்களே இறங்கி வந்து அதை முடிச்சு வச்சு ஸ்மூத்தாக செட்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இருக்கும். தேர்ட் ஹவுஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். எங்கேயாவது நீங்கள் பயணம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் சரியான டைம். இந்தியாவுக்குள்ளே பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உங்களோட எல்டர் பிரதர் சிஸ்டர், அதாவது மூத்த சகோதர சகோதரிகள், அவங்களோடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா குரு உங்கள் 11வது வீட்டை பார்க்குறார். அவங்களோடையும் ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததுன்னா அது எல்லாமே ஸ்மூத்தாக முடிவுக்கு வந்துடுங்க. அடுத்து வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். சனி உங்கள் 4வது இடத்துல இருக்கார் ராசிக்கு. ராகு 5வது இடத்துலையும், கேது 11வது இடத்துலையும் இருக்கார். சனி 4வது இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. உங்களோட சுகம் கெட்டிருக்கும், இல்லைனா உங்கள் தாயாரோட சுகம் கெட்டிருக்கும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் உங்கள் வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகியிருந்திருக்கும், இல்லைனா உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது பொருட்கள் ரிப்பேர் ஆகி ஓடாமல் போயிட்டு இருந்திருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இல்லை சோஃபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ 4th ஹவுஸ் சனிக்கு அவ்வளோ உகந்ததில்லை. பட் இருந்தாலும் ராகு 5வது வீட்டில் இருக்கார், அதுவும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட முடியாது. உங்கள் குழந்தைகள் மூலயமா ஒரு சில செலவுகள், இல்லைனா அவங்களோட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ ராகு 5வது இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஒரு மாதிரியான மனக்குழப்பம், வீண் வைராக்கியம், பிடிவாதம் எல்லாத்தையுமே வந்து ராகு கொடுத்துருப்பார். பட் கேது 11வது இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். ஸோ தன லாபம் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாள். இப்போ குருவும் வந்துட்டு 7வது இடத்துக்கு வராரு. குருவும் கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சனியும் ராகுவும் ஒரு ஓகேவான பொசிஷனில் இருக்காங்க. சனி நல்ல பொசிஷனில் இல்லை, ராகு குருவோட வீட்டில் தான் இருக்கார். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ குரு உங்கள் ராசியை பார்த்துடுறார், அது வந்துட்டு எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபென்டாஸ்டிக் குரு பயிற்சி ஃபார் யூ கைஸ். உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. விநாயகர் வழிபாடும் சிறப்பை தரும். அதுக்கப்புறம் நீர்மோர் பந்தல் அமைக்கிறது ஊர் சைடு இருந்தீங்கன்னா, இல்லைனா வாகனங்களை தானமாக கொடுக்கறது, வாட்டர் பாட்டில் முடியாதவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, இது எல்லாமே சிறந்த பரிகாரங்களாக ராகு 5ல் இருக்கும்போது, கேது 11ல் இருக்கும்போது நீங்கள் பண்ணலாம். பட் இதெல்லாமே பண்ணலைனாலும் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆசம் டைம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.